கூட்டணி வந்து எதை வச்சு நான் அமித்ஷா வந்து இங்கே பேசினார் 2 மாதத்துக்கு முன்னாடியே என்ன சொல்கிறேன், கூட்டணி எதுக்கு தைரியம் வந்தது? அவன் பையன் மாட்டிக்கான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எடப்பாடிக்கு வந்து வாரிசு இல்லை. எடப்பாடிக்கு மிதுன்னு ஒரு பையன் வாரிசு இல்லை. அவன் வந்து அவங்க அண்ணன் பையனை எடுத்து வளர்த்ததா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவருக்கு வாரிசு கிடையாது, பிள்ளை வாரிசு கிடையாது. அந்த சின்ன குழந்தையிலேயே அவங்க அண்ணன் பையனை எடுத்துகிட்டு வந்து வளர்க்கறதா சொன்னாங்க. அந்த பையன் வந்து அந்த பையனும் அந்த அவன் சம்பந்தியும் தவறுகள் பண்ணிட்டாங்கன்ட்டு எதையும் பிடிக்காமல் எப்படி பிடிக்குதுன்னு கூட்டணிக்கு வர்றதுக்கு உடன்பட மாட்டேன்றாப்பல. அமித்ஷா கூப்பிட்டாலும் வரமாட்டாப்பல, மோடி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். இதுதான் ஒரு போன மாதம்லாம் ஃபுல்லாக மீடியாஸில் தான் வந்துக்கின்னு இருந்தது, சில யூடியூப்ஸில் வந்துக்கின்னு இருந்தது. அதனால் பையன் என்ன பண்ணார், இங்கே அசம்பிளி விட்டுட்டு அங்கே ஓடினார் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அர்த்தம்? குடும்பத்தை காப்பாற்றிக்கணும். குடும்பத்தை கொண்டு போய் அடகு வச்சு காப்பாற்றிக்கிறதுக்காக கட்சியை கொண்டு போய் எத்தனை தொண்டை வந்து உயிர் விட்டுருப்பான். இப்போ நான்லாம் வந்து அப்போ எம்ஜிஆர் அந்த திமுக ஆரம்பிக்கும் போது நாங்கள்லாம் போலீஸ்காரர்கிட்ட அடிப்பட்டோம். இதெல்லாம் ரத்த காயம், அதெல்லாம் எம்ஜிஆருக்கு தெரியும். அப்படிப்பட்ட கட்சி கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்த அதிமுக கொண்டு போய் ஏனாமானாலாம் கொண்டு போய் வைக்கிறேன். என்ன அர்த்தம்னா உன் குடும்பத்துக்காக அதிமுக, உன் குடும்ப சொத்து தான் அதிமுகவா? எடப்பாடிக்கு அறிவு நான் ஆதரவு போகிறேன், அது வேற விஷயம். நான் ஒரு உண்மையான தொண்டை, அதிமுகவில் தொண்டேன். அப்போ ஜெயலலிதாவை எதிர்த்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் உன்னை எதுக்கிறதுக்கு இருக்கு, இவங்களெல்லாம் எதிர்த்து எவ்வளோ நேரம் ஆகும்? திமுகவை எதிர்க்கணும், இது பேசிக்காக எங்களுடைய கொள்கை. அதுதான், அது எம்ஜிஆர் கொள்கை, அது மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த ஜாதி பேரை சொல்லி எந்த கட்சியும் ஜாதிக்காது. இதில் வந்து ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கி இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிஜேபி அது ஒரு ஜாதி கட்சி தான், மதவாத கட்சி தான். நிச்சயமாக அதில் மறுப்பு கிடையாது. நீ அந்த கட்சி கூட போய் கொண்டு கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு தள்ள என்ன தோத்தான் பையன் அதங்காட்டியா வீரங்கிட்ட நீ தைரியம் இருக்கு, நியாயக்கானுக்கு உனக்கு தைரியம் வீரம் இருக்குன்னு சொன்னா நீ கத்தி எடுத்து எதிர்கிட்ட சண்டை போடு. நீ கத்தி எடுத்து போய் அவங்ககிட்ட கால் வச்சுட்டு நீ கையெழுத்து கும்பிட்டு எனக்கு உயிர் கொடுறான்னு சொன்னா நீ வாழ்ந்து போயிடலாம், அப்படிதான் தூக்கு பண்ணி செத்து போயிடலாம். எடப்பாடி போன்ற ஆண்டுங்கள்லாம் நான் ஆதரவு போனாலும் பரவாயில்ல, ஆதரவு கிடைக்கலாம் கூட எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் அதிமுக எந்த கட்சி எதிர்த்தாலும் நான் ஒரு 100 ஓட்டு வாங்கினேன். இப்போ 1 ஓட்டு வாங்க ஜெயிச்சு வழங்குறான். நான் 100 ஓட்டு வாங்கினு பெரிய விஷயம் தானே. நான் எம்ஜிஆர் கொள்கையை வளர்க்கணும் தானே ஆசைப்படுறேன். அவர் ஆட்சி கொண்டு வரங்க, வருமா வரலையா அது வேற விஷயம். நான் அதனால் புதுசாக ஆரம்பித்தவங்க கட்சிக்கு எமங்காலி விமர்சனம் பண்ணலை, அவங்ககிட்ட போய் நிற்கணும்னு ஆசை கிடையாது, எவங்கிட்ட நிற்க ஆசை கிடையாது. ஆனால் அதிமுகன்றது எம்ஜிஆர் தொடக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சி வரணும்னு. எடப்பாடி வந்து சிஎம் உட்காருனா வேற எவனா அந்த உட்காரணும்னு எங்களுக்கெல்லாம் அந்த ஆசை கிடையாது. அவங்களுக்கு என்ன ஒரே நோக்கம், ரெட்டையில வேணும். அதிமுக இந்த 2 லேபிள் தான் இருக்கணும், மீதி எத்தனை தெருவில் தான் நிற்கணும் அவங்க. ஸோ அதை பற்றி 2 தூக்கிட்டா என்ன பண்ண முடியும்? ரெட்டையிலே பிடிக்கிடுவாங்க. அப்போ வந்து அதிமுக அடிப்படைன்ற நோக்கத்தில் தான் அதை காப்பாற்றிக்காக தான் இவர் எடப்பாடி ஜாலரா அடிக்கிறார். இதை தான் இவ்வளவு தூரம் இவ்வளோ பேரும் வந்து அந்த அம்மாவே கட்சியும் விமர்சனம் பண்ண, எம்ஜிஆரும் விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனம் பண்ணி வாய முடியல, உனக்கு வெக்கம் ஏனமானல்ல?